எடப்பாடிக்கு தூது விட்டு வைத்திலிங்கம் அதிர்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த சுற்றுப்பயணத்திலே தமிழக மக்களுடைய ஆதரவு என்பது எப்படி கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அனைவருமே காணொலிகள் மூலமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு எதிராக, அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வழக்குகளை தொடுத்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அது அதிமுகவிலே பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, எனக்கு பின்பு அரசியலில் நுழைந்தவன் நீ, அது மட்டுமல்லாமல் உன்னை விட முக்கிய பொறுப்புகளில் அதிமுகவில் நான் அதிகமாக இருந்திருக்கிறேன், எனக்கு பின்னால் வந்த நீ எப்படி பொதுச்செயலராக ஆவது, நான் இருக்கும் வரை உன்னை பொதுச்செயலராக ஆக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வழக்குகளை தொடுத்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் உடைய பின்புலத்திலே இருந்து ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்த நபர் தான் நமது அண்ணன் வைத்திலிங்கம். கொரத்தநாடு தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தற்போது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கூடிய வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பினால் வேலைக்கு ஆகாது. ஓபிஎஸ் அவர்கள் தற்போது அரசியலிலே தனித்து விடப்பட்டிருக்கிறார். பாஜகவும் கிடையாது, அதே போல அதிமுகவின் பக்கமும் போக முடியாது, திமுகவிலும் இணைய முடியாது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கூட ஓபிஎஸ்க்கு எந்த விதமான பதில்களையும் சொல்றது கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்தால் நம்மளுடைய நிலைமையும் அதோகதிதான். அதாவது இப்ப வைத்திலிங்கம் ஆகட்டும், அதே போல ஓபிஎஸ் ஆகட்டும், சுயேட்சையான ஒரு சின்னத்தில் நின்றால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்கு மாற்றாக இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. அந்த யோசனையை முடிவு செய்த நமது அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் தற்போது அதிமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிறது. அதுவும் அதிமுகவிலே இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் அமைச்சரின் ஒருவரின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டிருப்பதாக கூட தற்சமயம் இளைஞர்களிலே செய்திகள் என்பது அரசியல் வட்டாரத்திலே வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே முன்னாள் அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர். அதே போல ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய தார்மீக ஆதரவுகளையும் கொடுத்து கொண்டது. அப்படிப்பட்ட வைத்திலிங்கம் தற்போது அதிமுகவிலே இணைய விருப்பப்படுவது அதிமுக மத்தியிலே சற்று சலசலப்பை ஏற்படுத்தினாலும் பல அதிமுக தொண்டர்கள் வரவேற்புத்தான் செய்யறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே, அதாவது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இந்த மூன்று நபர்களுக்கு மட்டும்தான் கதவுகள் என்பது சாத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளாகட்டும், சசிகலா அம்மையார் பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாகட்டும், அவர்கள் அனைவருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம். அந்த மன்னிப்பு கடிதத்தையும் எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்வார். அந்த பரிசீலனையின் மூலமாக சரி என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு விட்டால் கண்டிப்பாக அதிமுகவில் இணைந்து கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அப்படித்தான் வைத்திலிங்கமும் மிக விரைவாகவே அதிமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது வரைக்கும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.